மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, நெக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவங்களுக்கு வந்து கழுத்து வலி வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்றதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி நம்ம வந்து வீட்டில் சரி செஞ்சுக்கலாம், சில வந்து மருந்து கூட யூஸ் பண்ணாமல் வெறும் ஒரு சில வருமத்தை இயக்கி நம்ம வந்து கழுத்து வலியை வந்து சரி செஞ்சக்கூடிய ப்ராசஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கழுத்து வலி ஏன் வருது? இன்னைக்கு அதிகமான பேரை பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலி. இந்த கழுத்து வலி யாருக்கு அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி வேலை செய்கிறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த கழுத்து வலியால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஃபோனை அதிக நேரமாக வந்து யூஸ் பண்ணி கழுத்து வலி வர வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கான தீர்வு முறைகளை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இந்த கழுத்து வலி வந்து நம்ம ஐடி பீப்புளுக்கு நிறைய வரும்னு சொல்கிறோம். எதனால அவங்களுக்கு வருதுன்னா, இதுக்கு முக்கியமான டயக்னோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போஸ்ட், அதாவது ஒரு ஒரு பொசிஷனில் வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரே மாதிரியான போஸ்டரில் கழுத்தை வச்சுப்பாங்க. எப்படி அதை வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வேலை செய்கிற இந்த டெஸ்க்டாப் சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழேயும், இவங்க உட்காரக்கூடிய அந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போர்ட் கொஞ்சம் மேலே இருக்கும், அதை விட தாண்டி அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து இவங்க கண்டினியூஸாக ஒரு வருட கணக்கில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களுடைய கழுத்து முன்னோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளைய ஆரம்பிக்கும். கழுத்து வந்து முன்னோக்கி வளையுது அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிரதானமாக வந்து கழுத்து வலி மட்டும்தான் எனக்கு இருக்குன்னு நினச்சிப்பீங்க. ஏன் அந்த கழுத்து வலி வருது அப்படின்னா, இயற்கையாகவே நம்ம எல்லா உறுப்புக்கும், கை கால் எல்லாத்துக்கும் இயற்கை வந்து ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் பொழுது சரியான ஒரு போஸ்டரை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கை வடிவமைச்சதை தாண்டி அதை ஒரு வடிவமாக நீங்கள் மாற்றும் பொழுது அங்கே வந்து அது வலியை அதிகமாக உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கும் பொழுது உங்கள் கழுத்து முன்ன நோக்கி வளையும் பொழுது உங்களுடைய கழுத்துக்கான பின் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாக வந்து செயின் போட்டிங்க அப்படின்னா அந்த செயின் வந்து அப்படி மாட்டிக்கும். அந்த செயின் வந்து கீழே இறங்காது. நீங்கள் உங்கள் கழுத்துலேருந்து இப்படி தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு லெவலுக்கு மேலே கழுத்துலேருந்து முதுகு கை கீழே போகாது, அப்படியே மேலே ஸ்ட்ரக் ஆகி நிற்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து சில பேர் ஹம்ப்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் திரும்ப சரி செஞ்சு உள்ளே போகாத வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான மாத்திரை மருந்து எடுத்தாலும், தைலம் தடவினாலும், இதில் ஆயில் தடவினாலும், எது நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுடைய கழுத்து வலின்றது சுத்தமாக வந்து கொஞ்சம் கூட குறையாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஆயில் தடவுவீங்க, மாத்திரை போடுவீங்க, இதுக்கான உணவு முறைகளை மாற்றிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, திரும்பவும் போயிட்டு அதே போஸ்டரில் உட்காருவீங்க. அப்போ நீங்கள் உட்கார்ந்துக்கிற போஸ்டரை முதல்ல சரி செய்யணும். அப்போ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே கொஞ்சம் அந்த டேபிளை விட கொஞ்சம் மேலே உட்கார்ற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணுற டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஞ்சம் கீழே, உங்களுக்கு கொஞ்சம் கீழே, நீங்கள் கீழே வந்து பார்க்குற மாதிரி இருக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி பார்க்கணும். அந்த டெஸ்க்டாப் கொஞ்சம் மேலே இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் அதை விட கீழே இருக்கணும். அந்த மாதிரியான அமைப்பில் உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெஸ்க்டாப் எப்படி பார்ப்பீங்கன்னா இப்படி கழுத்தை பின்பக்கமாக சாட்சி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது அந்த கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நோக்கி குனியாமல் கொஞ்சம் நிமிர்ந்த போஸ்டராக மாற ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் வந்து மொபைலை வந்து இப்படி கீழே வச்சுப்போம், கழுத்தை குனிஞ்சு நம்ம மாட்டு அதை வந்து ரொம்ப நேரம் மணிக்கணக்காக வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன நடக்குது, இந்த கழுத்தை வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த கழுத்தோட மசில்ஸ் இது எல்லாமே உங்க தலையோட வெயிட்டை தாங்கிறதுக்கு மட்டும்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு போஸ்டர்ல ஒரு ஃபோனும் ஏதோ ஒன்று நீங்க வந்து யூஸ் பண்ணும்பொழுது, இந்த போஸ்டர்ல இருக்கும்போது ரொம்ப நேரமா ஒரே போஸ்டர்ல இருக்கும்போது உங்க தலையோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 கிலோ சராசரியான ஆளுக்கு இருக்கும். அதை மட்டும்தான் அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. நீங்க ஆனா வந்து கீழே குனிஞ்சு பார்க்கும்பொழுது ஒரே மாதிரியான பொசிஷன்ல ரொம்ப நேரம் இருக்கும்போது அது வந்து 10ல இருந்து 25 கிலோ வரைக்கும் போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.
ஒரு 4-5 கிலோ தூக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரு 25 கிலோ மூட்டையை வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் எப்படி அத தூக்கிட்டு போவாரு? அப்போ அவருக்கு வலி வர்றதுன்றது இயற்கையான விஷயம் தான். அப்ப அதனால தான் வந்து உங்க கழுத்து வலி வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கும் பின்னாடி போஸ்டர் மாரி ஒரு ஹம்ப் மாரி கிரியேட் ஆயிடும். அந்த ஹம்ப்ல நீங்க கை விரல வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும். அந்த கழுத்து நீங்க பின்பகுதியில வந்து நீங்க உங்க கழுத்த பின்பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்து இங்க இருக்கும். இங்க ஒரு 2 நரம்பு போற மாதிரி நீங்க தெரியும். இது நடுவுல வந்து பள்ளமா இருக்கும். இந்த இடத்துல வந்து C1 வந்து உள்ளுக்குள்ள உங்களுடைய தல அந்த மண்டை ஓடு முடியிற இடத்துல C1 எலும்பு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல இருந்து நீங்க அந்த நடு கேப் அப்படியே தடவிட்டே வந்தீங்கன்னா, நடுவுல ஒரு கோடு மாரி வந்துட்டு ஒரு தடுப்பு ஒண்ணு வந்துரும். இது எல்லாருக்குமே இருக்காது. நார்மலா இருக்கவங்களுக்கு அந்த தடுப்பு அப்படியே அது போயிட்டே இருக்கும். அந்த அந்த 2 நரம்புக்கும் நடுவுல இருக்கிறது போயிட்டே இருக்கும். யார் வந்து அதிகப்படியான லேப்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரியான எலக்ட்ரிக் எக்யூப்மென்ட்ஸ் அந்த ஃபோன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தடுப்பு மாரி வர ஆரம்பிச்சுரும். இந்த இடத்துல வந்து வீங்கிடும், ஹம்பு மாரி வந்துரும். அந்த 2 நரம்புக்கு நடுவுல ஒரு சின்னதா வந்து ஒரு தடுப்பு மாரி வர ஆரம்பிச்சுரும். சரி சார், நான் வந்து கழுத்தெல்லாம் எனக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு வலி இல்ல. ஆனா எனக்கு வந்து நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கிறதுனால எனக்கு வந்து லோவர் பேக்ல வந்து பெயின் இருக்கு. அடி முதுகு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையாவே உங்களுடைய அடி முதுகா இருக்கட்டும், உங்களுடைய மூட்டா இருக்கட்டும், கால் முட்டி வலியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் முதல்ல எங்கருந்து துவங்குது அப்படின்னா, உங்க கழுத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா துவங்கிட்டு வரும். அது எப்படி சார் துவங்குது அப்படின்னா, ரத்தம் வந்து கீழ் நோக்கி பாயணும். நீங்க நடந்தீங்க அப்படின்னா தான், அது திரும்ப மேல வந்து சிஸ்டாலிக் மூவ்மெண்ட் நடந்து பிரஷர்ல அது மேல போகும். பட் நீங்க நடக்காம ஒரு இடத்துல உட்காரும்போது, ரத்தம் மேல இருந்து கீழ வரும். இந்த 5 எலிமெண்ட்ன்னு சொல்லுவோம். பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஞ்சபூதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம்ன்றது வந்து தண்ணியோட பூதத்த கொண்டது. தண்ணி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ் நோக்கி போகுமே தவிர, மேல் நோக்கி போகாது. இப்ப நெருப்பு பூதம்ன்னு எடுத்தீங்கன்னா, அது மேல் நோக்கி எரியுமே தவிர, கீழ் நோக்கி எரியாது. நீங்க எவ்வளவுதான் எரிய வச்சு கீழ திருப்புனாலும், அது மேல் நோக்கி மட்டும் தான் எரியும். அந்த மாதிரி ரத்தம்ன்றது தண்ணியோட எலிமெண்ட்ன்றதுனால, அது கீழ் நோக்கி போகணும். இப்ப நீங்க இந்த மசில ஸ்டிஃப் பண்றது மூலியமா, இத ஒரே மூவ்மெண்ட்ல வச்சுக்கிறது மூலியமா, அந்த பொசிஷன் மாறுறது மூலியமா, அந்த ரத்த ஓட்டம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா தடப்பட்டு, கொஞ்சம் பொறுமையா அப்படியே கொஞ்சம் அப்படியே மேல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும்போது, நீங்க அந்த மாரி எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் அது போதோ, அங்கெல்லாம் வந்து நீங்க வலிய உணர ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப இதுக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் இருக்காங்க. உங்களுடைய கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பின்பகுதி மட்டும் இல்லாம, இந்த சைடு இந்த இந்த ஓரமாகவும், இந்த ஓரமாகவும் நீங்க உங்க கட்டை விரல வச்சு இப்படியே அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு வலிய வந்து நீங்க உணர ஆரம்பிச்சுருவீங்க. அந்த வலி வந்து எப்படி கழுத்து சுளுக்கிக்கிட்டா நம்மளுக்கு வலி வருமோ, அதே மாதிரியான வலிய வந்து இந்த ஓரம் வந்து 2 பகுதியிலுமே வர ஆரம்பிச்சுரும். இதுல ஒரு சில பேருக்கு ஒரு பக்கத்துல மட்டும் தான் இருக்கும். அப்பலாம் நீங்க வந்து அந்த பக்கத்த மட்டுமே ரொம்ப அழுத்தி, அந்த பக்கம் இப்படி சாஞ்சுக்கிட்டு இப்படி ஃபோன் பார்க்குற மாரி, அந்த மாரியான போஸ்டருக்கு வந்துருவீங்க. ஸோ உங்க ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது உங்க போஸ்டர மட்டும் தான். அத கரெக்ட் பண்ணாம நீங்க எந்த மருந்து எடுத்தாலும் அது சரியாகாதுன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த போஸ்டர மாத்திட்டு வீங்கியிருக்கும். இந்த வீக்கத்த எப்படி நீங்க வந்து சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக வந்து நெறைய வாத எண்ணெய்கள் அதெல்லாம் இருக்கு. அத அப்படி நீங்க வாங்க முடியலன்னா கூட, நீங்க எண்ணெய் குளியல் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கழுத்துல தடவுங்க. தடவிட்டு அத வந்து கீழ் நோக்கி இப்படி வந்து அத ஒரு விரலாலயோ இல்ல அழுத்தி கொஞ்சம் ரொம்ப ஒரு மிதமான அழுத்தமா குடுத்து பண்ணுங்க. அங்க ஒரு அந்த ஒரு ஒரு ஹடில் ஒரு சின்ன ஒரு பிளாக் மாரி தென்படும். அந்த பிளாக்க வந்து சும்மா அப்படியே அழுத்தி, அத கொஞ்சம் நீவி விட்டா மாரி பண்ணுங்க. ரொம்ப அழுத்த வேணாம். இந்த 2 நரம்பு மாரி போகும். அந்த 2 நரம்புகள அழுத்தாம, இந்த பள்ளத்துல வந்து வச்சு நீங்க அப்படியே அழுத்திட்டே வந்தீங்கன்னா, கொஞ்சம் பிளட் ஃப்ளோ மாற ஆரம்பிக்கும். இப்போ அந்த கழுத்த தாண்டி கழுத்து முடியிற இடம். கழுத்து முடிஞ்சு உங்களுடைய முதுகெலும்பு ஸ்டார்ட் ஆகுற இடமா இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஹம்ப் மாரி இருக்கும். அதுல உங்க 2 கட்ட விரலையும் பயன்படுத்தி, இந்த மாரியான வாக்குல, ஸோ இப்படி வந்து நீங்க அந்த ஆயில போட்டு பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, அத கொஞ்சம் கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, இந்த எலும்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு இப்படி உள்ள போக ஆரம்பிக்கும். இந்த எலும்ப இப்படி உள்ள போன உடனேவே, அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வர்ம புள்ளிய நான் இப்ப சொல்லி தரேன். இதையும் அவங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. அந்த இடத்துல அந்த ஒரு ஹம்ப் மாரி சொன்னேன் இல்லைங்களா? அந்த இடத்துல இப்படி ஒரு ஹம்ப் மாரி இருக்கும். இப்படி இப்படி இருக்கும் ஹம்ப் மாரி. அதுல இந்த 3 விரல், உங்களுடைய இந்த 3 விரல பின்பக்கத்துல வைங்க. இத நீங்களே கூட இப்படி வச்சு செஞ்சுக்க முடியும். இன்னொருத்தவங்க செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா வேலை செய்யும். அந்த இடத்துல வச்சு, கிளாக் வைஸ் ஒரு 3 தடவ, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 3 தடவ, திரும்ப கிளாக் வைஸ் 3 தடவ, ஆன்டி கிளாக் வைஸ் 3 தடவ, இந்த மாரி 3 முறை செஞ்சுட்டு, 3வது முறை
கொஞ்சமாக இறக்கி ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிட்டு நிறுத்துங்க. இதை பண்ண அடுத்த ஒரு 30 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்து வலி குறையாத நீங்கள் நல்லா உணர முடியும். இதை பண்ணி பண்ணி நீங்கள் கழுத்து வலியை குறைச்சிக்கலாம். இது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாது, தற்காலிகமான ஒரு தீர்வாக தான் இருக்கும். உங்கள் போஸ்டரை நீங்கள் மாற்றுறது மட்டும்தான் வந்து நிரந்தரமான தீர்வாக இதுக்கு அமைய ஆரம்பிக்கும். அது போக என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து கழுத்து வலி வந்துடும். கழுத்து வலினே தெரியாமல் அந்த நரம்புகளை சில வந்து அழுத்த ஆரம்பிக்கும். அதாவது வந்து உள்ளுக்குள்ளே இருக்க டிஸ்க் வந்து பல்ஜுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சைடில் ஒரு சமயம் வெளியே நகர்ந்துரும். இல்லை அப்படின்னா பின்பக்கம் நேராக நகரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதுகு தண்டுவடத்தையே வந்து அது அழுத்தி பாதிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கான்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்போ வந்து இது ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு ஆர்த்தோபெடிக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சில சிகிச்சை முறைகள் எடுத்தீங்க அப்படின்னா, இது ஆப்ரேஷன் மட்டும் தான் தீர்வுன்னு கிடையாது. உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர் நீங்கள் யாரை சந்திச்சாலும் அதுக்கான ஒரு தீர்வை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஆப்ரேஷன் இல்லாமல். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு முடியலன்னா மட்டும் அடுத்த சர்ஜரிக்கு போகலாம். அதை பார்க்காம நிறைய பேர் நீங்கள் நான் பார்க்குறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு விஷயத்துக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேற எங்கேயா கேட்டு பார்க்கலாம். அதை கேட்காம எடுத்த உடனே சர்ஜரிக்கு போய் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ஒரு சில பாதிப்புகளை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுக்கு அந்த மாதிரி சர்ஜரி தான் வந்து முதல் முடிவுன்னு நினச்சி பண்ணாமல் அது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு இயற்கையான முறையில் அது எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலான்றதை வந்து நீங்கள் அணுகுங்க. ஒரு ஆப்ஷன் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வருமத்தை வந்து பண்ணி முடித்த உடனே வலி இமீடியட்டாக குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த ஷோல்டர் சைடு சொன்ன பாருங்க, இங்கே ஒரு நரம்பை வந்து இப்போ நீங்கள் இந்த பக்கமே சாஞ்சிட்டு இருக்கீங்க, இல்லை இந்த பக்கமே சாஞ்சிட்டு இருக்கீங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு பெயின் வரும். இந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகி ஷோல்டர்லேருந்து கைக்கு வந்துட்டு கை வந்து மறுத்து போக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், உங்களுடைய பின்பக்கம் உங்களோட மண்டை ஓடு முடிகிற இடத்துல ஒரு சின்னதாக இப்படி தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிளாக் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பிளாக் என்ன பண்ணும், இதோட பேட்டர்னில் வரக்கூடிய எல்லா மசில்ஸ்லையும் அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே அடிப்பட்டு கண்ணி போன மாதிரி சதையை வந்து ரொம்ப இறுக்கமாக்கிடும். இப்போ இவ்வளோ இறுக்கம் வந்து எங்கே இருந்ததுன்னா உங்கள் ஷோல்டர் ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நாட் மாதிரி வந்துடும். இந்த ஷோல்டர் பகுதியில் நாட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பின்னாடி அந்த ட்ரைசப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நாட்டு வந்துடும். அது எக்ஸாக்டாக எங்கே வரும்னா உங்களோட முட்டிக்கு இந்த பின்பக்கம் வரும். நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கனாலே அங்கே ஒரு வலி தெரிஞ்சிடும். நம்ம சின்ன வயசுலலாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எங்கேயாவது இடிச்சுப்போம், ஷாக் அடிக்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அது ஒரு கிளாட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். மசில் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். அங்கேருந்து வரக்கூடிய நரம்பு இந்த 2 விரலை வந்து உங்களுக்கு மறுத்து போக வச்சிடும். ஸோ இப்போ இந்த மறுத்து போகிறதுக்கு காரணமும் உங்களுக்கு கழுத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அடிமுதுகுக்கான காரணமும் உங்கள் கழுத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் முட்டி வலி காரணமும் உங்கள் கழுத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் கழுத்தை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய இந்த ஜாயின்ட் பெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேருந்தும் நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் அதுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புங்க மரம் சொல்லுவோம். புங்க மரத்தோட எண்ணெய் சொல்லி நீங்கள் நாட்டு மருந்தில் கடையில் கிடைக்கும். அந்த புங்க மரத்தோட எண்ணெயை வாங்கி கொஞ்சம் லைட்டாக வேணால் சூடு பண்ணிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் அப்படியும் தடவலாம், தப்பே கிடையாது. அதை வந்து நீங்கள் கழுத்தில் வந்து பொறுமையாக நீங்கள் தடவி விட்டு நீங்கள் நைட்டு தூங்கி காலையில் எழுந்துக்க ஆரம்பிச்சிங்கனாலே அந்த வலி வந்து ரொம்ப குறைஞ்சி உங்களுடைய ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்க அந்த எண்ணெய் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இயற்கையான முறையில் நீங்களே வந்து இதை சரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் இயற்கையான முறையில் நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.